فرحين بما آتاهم الله من. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما وضعتها قالت ربي إني وضعتها أنثى والله أعلم بما وضعت وليس الذكر كالأنثى وإني سميتها مريم وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم ما نحل والد ولده من نحل أفضل من أدب حسن أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இவ்வான் படைத்து வையகத்தையும் படைத்து தீன் கொடுத்து திருநபியும் கொடுத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு புகழ் மாலை சூட்டியவனாக இவ்வுலகத்திற்கு அற்புடியாக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் நபிநாதர் நம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபாதாபின்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் இறைநேசர்கள் நல்லோர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. இங்கே எவ்வாறு நாம் ஒன்று கொண்டு கூடியிருக்கின்றோமோ இதே போன்ற நாளை வறுமை நாளில் உயர்தரமான சுவர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவர்களும் ஒன்று கூட செய்வானாக. இது நாள் வரைக்கும் நாம் எவ்வளவு நல்ல அமல்கள் செய்தோமோ அனைத்து அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து இது நாள் வரைக்கும் நாம் எவ்வளவு குற்றமான பாவமான காரியங்களில் ஈடுபட்டிருந்தோமோ அனைத்து வகையான பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நாளை வறுமை நாளில் உயர்தரமான சுவர்க்கத்தில் நபிமார்கள் சித்தியங்கள் ஷஹதாக்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரும் புரிவானாக. உடலில் உயிர் உள்ள வரைக்கும் அல்லாஹ் நமக்கும் நமது ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கும் மனைவி மக்களுக்கும் நல்ல சுகத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் அதிகாலை முதல் இரவு வரைக்கும் உலகத்தில் சம்பாதிப்பதற்காக வேண்டியே ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட மனித சமூகத்திற்கு இதயத்திற்கு இதமான நல்ல ஒரு செய்திகளை சந்தோஷமான செய்திகளை கேட்பது என்பது மிகவும் குறைந்த ஒரு காலகட்டம் தான் இன்றைய காலகட்டம். அந்த அளவுக்கு மனிதர்கள் உலகத்துடைய சம்பாதத்தையும் உலகத்துடைய மோகத்திலுமே தான் இரவு பகலுமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர மார்க்கத்தை பற்றியும் அதே போன்று இதயத்திற்கு இதமான சந்தோஷமான நற்செய்திகளை பற்றி கேட்பது என்பது மிகவும் குறைவான ஒரு காலகட்டம் தான். ஆகதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்லுகின்ற பொழுது எதையெல்லாம் நாம் கேட்கின்றோமோ கேட்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நல்ல செய்திகள் எல்லாம் வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய ஒரு மனிதராக நாம் மாற வேண்டும். சஹாபாக்கள் சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னுடைய சமூகத்தில் நாங்கள் ஏதாவது நபியுடைய உரைகளை கேட்டோம் என்று சொன்னால் மீண்டும் அந்த உரையை நாங்கள் கேட்பதற்காக வேண்டி மறுநாள் வருவதற்குள்ளாகவே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதை சஹாபாக்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னுடைய பயான்களையோ உரைகளை நாங்கள் கேட்டோம் என்று சொன்னால் மீண்டும் நாங்கள் மஸ்ஜித் நபவிக்கு உள்ளாக வருவதற்கு முன்பதாகவே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும் என்பதாக சஹாபாக்கள் கூறுகின்றார்கள். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூட
ஒவ்வொரு உரைகளையும் இப்படி சொல்வார்கள், இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சஹாபாக்களுக்கு நபியவர்கள் உணர்த்தி கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபியவர்கள் இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம அஅத்னி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய ஆத்மாவை உனக்கு அஞ்சக்கூடிய, பயப்படக்கூடிய, நடுங்கக்கூடிய உள்ளமாக உள்ளத்தை ஆக்கி என்பதாக ஈருலக தலைவர், அனைத்து நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அனைத்து நபிமார்களுக்கும் இமாமத்தாக இருந்தவர்கள், அனைத்து சமூக மக்களுக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட உன்னதமான நபி அவர்களை எப்படி துஆ செய்வார்களாம், யா அல்லாஹ் என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய நஃப்ஸை உனக்கு கட்டுப்படக்கூடிய நஃப்ஸாகவும் இறையச்சத்தை உடைய நஃப்ஸாகவும் என்னுடைய ஆத்மாவை ஆக்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் எங்கே? அதுதான் நபியர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம அஅத்னி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை இறையச்சம் உள்ளமாக மாற்றுவாயாக, கொடுப்பாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாம் தொழுது துஆ செய்யும் என்று சொன்னால் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் இறையச்சமுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக அல்லாஹ் மாற்றுவான். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குழந்தைகளை பற்றி குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இன்று குழந்தைகளை பார்க்கும் என்று சொன்னால் சரியான முறையில் பராமரிப்பு இல்லாத காலகட்டம், அனைத்து தாய்மார்களும் சீரல்களில் மூழ்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலை. அது மட்டுமல்லாமல் ஆண்களும் வேலைகளுக்கு செல்கின்றார்கள். நமக்கு அம்மானிதமாக கொடுக்கப்பட்ட குழந்தைகள் இன்று தாயும் தந்தையினுடைய அரவணைப்புகளை மிகவும் குறைவாக இருப்பதன் காரணமாக பலவிதமான விபத்துக்குள்ளாக ஆகின்ற சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். சில குழந்தைகள் விளையாடி கொண்டு கிணற்றில் விடுகின்ற சம்பவங்களை நாம் அடிக்கடி பார்க்கின்றோம். சில குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது வாகன விபத்துகள் சிக்கிக் கொள்கின்றார்கள், எதை நாம் பார்த்துக் கொள்கின்றோம். இப்படியெல்லாம் குழந்தைகளை பராமரிப்பு இல்லாமல் வளர்க்கின்ற குழந்தைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதைதான் இந்த ஜும்மா நாம் பார்க்க உள்ளோம். நபி அவர்களுடைய காலகட்டத்தில் எந்த ஒரு குழந்தைகள் பிறந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளில் எந்த ஒரு குழந்தைகள் பிறந்தாலும் நபியிடத்திலே கொண்டு வருவார்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வருவார்களாம். நபி அவர்கள் இந்த குழந்தைக்காண்டி துஆ செய்வார்களாம், இன்னி உஈதுஹா வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். என்ன துஆ செய்வார்களாம்? உஈதுஹா வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ் இந்த குழந்தைக்கும் இந்த குழந்தையின் மூலமாக இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும், விரட்டடிக்கப்பட்ட ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் நீ பாதுகாப்பு கொடுப்பாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் துஆ செய்வார்களாம். எந்த ஒரு குழந்தைகள் நபியுடைய காலகட்டத்தில் பிறந்தாலும் நபியுடைய பரக்கத்தான கையில் கொண்டு வந்து கொடுப்பார்களாம். கொடுத்தவுடன் நபியர்கள் துஆ செய்யக்கூடிய பழக்கம், உஈதுஹா வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ் இந்த குழந்தையும் இந்த குழந்தையின் மூலமாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் விரட்டடிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நீ பாதுகாப்பு அளிப்பாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் துஆ செய்வார்களாம். இப்படியாக நபியர்கள் துஆ செய்கின்றார்கள். இரண்டாவது கட்டமாக கூறுகின்றார்கள், பிறந்த குழந்தை இப்படி நபியர்கள் துஆ செய்த பிறகு என்ன செய்வார் என்று சொன்னால், பேரித்தம்பழமும் தேனும் கலந்து தன்னுடைய வாயில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மென்று அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பார்களாம். பிறகு குழந்தைகளுக்கு கொடுத்திட்ட பிறகு நல்ல ஒரு பெயர்களை நபியவர்கள் தேர்வு செய்து அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவார்களாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துடைய சூழ்நிலைகள். ஆனால் இன்று நம்முடைய கால சூழ்நிலை எப்படி உள்ளது என்று சொன்னோம் என்று பார்த்தால், மனிதனுடைய வாழ்நாளில் நிகழக்கூடிய ஒரே ஒரு நிகழ்வு பிறப்பு என்று சொல்லக்கூடிய நிகழ்வு தான். அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சி கிடையாது. ஆகையினால் அந்த பிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியை மனிதர்கள் காலம் முழுவதும் மறக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி பிறந்த அந்த நாளை வாழ்நாளில் மறக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டு காலமும் அந்த பர்த்டே கொண்டாடக்கூடிய சூழ்நிலை பார்க்கின்றோம். அகிலம் உலகம் முழுவதுமே ஜாதி மத பேதம் இல்லாமலும், மொழி வேறுபாடுகள் இல்லாமலும், நிறங்கள் வேறுபாடுகள் இல்லாமலும், நாடுகள் வேறுபாடுகள் இல்லாமலும் அனைத்து நாடுகளும் அனைத்து மக்களும் அழகிய கொண்டாடுகின்ற ஒரு பிறந்த நாளை பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாம் என்ன கூறுகின்றது பிறந்த நாளை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால்,
அனைத்து விஷயங்களையும் பற்றி பேசுகின்ற இஸ்லாம் வெறும் ஆன்மீக துறைக்கு மட்டும் இஸ்லாம் பேசவில்லை. மனிதன் செல்லுகின்ற அனைத்து துறைகளையும் பற்றி இஸ்லாம் அழகிய நமக்கு வழிகாட்டுகின்றது. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், பிறந்த நாள் பிறந்த குழந்தைக்கு இப்படி நீங்கள் துஆ செய்யுங்கள். இரண்டாவதாக இனிப்புகளை வாயில் வைத்து அந்த குழந்தைக்கு அழகிய முறை பயிர் சுட்டுங்கள். இதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தார்களே தவிர இது அல்லாமல் குழந்தை பிறந்ததற்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டு காலமும் குழந்தைக்காக வேண்டி பிறந்த நாள் கொண்டாடுவது என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத விஷயம் என்பதை ஆணித்தரமான முறை இஸ்லாம் நமக்கு அழகிய முறை உணர்த்தி காட்டுகின்றது. அகிலம் முழுவதும் பார்த்தோம் என்று சொன்னால் அந்தந்த கடவுள்கள் பிறந்த நாளை போல கொண்டாடுகின்ற இந்த கால சூழ்நிலைகள் இஸ்லாம் கூறுகின்றது, உங்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிறந்த தினமாக இருந்தாலும் சரி, அதனை கொண்டாடுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவே இல்லை. ஆகையினால் நபியவர்கள் அழகிய நமக்கு துஆவை கற்றுத் தருகின்றார்கள். அந்த துஆவை நம்ம குழந்தைகளுக்கு கூறி துஆ செய்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பெயர்களை சூட்ட வேண்டும் என்பதாகத்தான் இஸ்லாம் அழகிய முறை உணர்த்தி காட்டுகின்றது. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், மாமின் மௌலூதின் யூலது இல்லா மஸ்ஸஹு ஷைத்தான். எந்த ஒரு குழந்தைகள் பிறந்தாலும் குழந்தை பிறந்தவன் அழுகும். குழந்தை பிறந்தவுடனே அழுகக்கூடிய பழக்கம் உள்ளது. ஏன் அழுகிறேன் தெரியுமா? மஸ்ஸஹு ஷைத்தான், ஷைத்தான் அந்த குழந்தையை தொடுகின்றானா, பிறந்த குழந்தையை ஷைத்தான் தொடுகின்றானா. அந்த ஷைத்தானுடைய தீண்டுதல் காரணமாகத்தான் குழந்தை அழுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். ஹீன யூலது வயஸ்தஹில்லு ஸாரிஹன் இல்லா மரியம வபனஹா. உலகத்தில் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் அழுகின்றது, 2 குழந்தைகளை தவிர. குழந்தைகள் உலகத்தில் இதற்கும் எத்தனை குழந்தைகள் பிறந்ததோ அனைத்து குழந்தைகளும் ஷைத்தானுடைய தீண்டுதல் காரணமாக அழுகின்றது என்பதாக சொன்ன நபி அவர்கள் 2 குழந்தைகள் மட்டும் அழுகவில்லையாம். யார் என்று சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே போன்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் 2 குழந்தை பருவத்தில் இருக்கின்ற பொழுது ஷைத்தான் அவர்களை தீண்டவில்லை என்பதாக திருக்குர்ஆன் நமக்கு அழகிய முறை போதித்து காண்பிக்கின்றது. 3வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காண்பிக்கின்றான், ஃபலம்மா வதஅத்ஹா காலத் ரப்பி இன்னி வதஅத்ஹா உன்ஸா. இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தாயார் அவர்கள் கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது ஒரு இப்படி நேர்ச்சி வைக்கின்றார்கள், யா அல்லாஹ் என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தது என்று சொன்னால் நான் பைத்துல் முகத்தஸுக்கு அதை அர்ப்பணம் செய்து விடுகின்றேன், பைத்துல் முகத்தஸுக்கு பணிவிடை செய்யக்கூடிய குழந்தையாக அர்ப்பணம் செய்து விடுகின்றேன் என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தாயார் நேர்ச்சி வைக்கின்றார்கள். ஆனால் பிறந்த குழந்தையோ பெண் குழந்தை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பிறந்து விடுகின்றார்கள். அப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் துஆ செய்கின்றார்கள், இந்த பெண் குழந்தை என்பது ஆண் குழந்தை போன்ற அல்ல. ஆகினால் யா அல்லாஹ் இன்னி உஇதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எல்லாம் இந்த குழந்தையும் இந்த மரியமுக்குடைய சந்ததிகளுக்கும் நீ ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு பாதுகாப்பாளி என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தாயார் துஆ செய்கின்றார்களாம். அதற்கு அடுத்தபடியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பெற்றெடுக்கின்ற பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் துஆ செய்கின்றார்களாம், இன்னி உஇதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எல்லாம் இந்த ஈசாவுக்கும் அதே போன்ற சந்ததிகளுக்கும் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் எந்த ஒரு ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் நீ பாதுகாப்பாளி என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் துஆ செய்கின்றார்கள். அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு துஆ செய்கின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவருக்கு துஆ செய்கின்றார்கள். இப்படிதான் ஷரியத் நமக்கு அழகிய முறை உணர்த்தி காட்டுகின்றது. பிறந்த குழந்தைக்காக வேண்டி அழகிய முறை பெயர் சுட்டுங்கள், துஆ செய்யுங்கள், இனிப்பு வழங்குங்கள் என்பதாக. ஆனால் ஒவ்வொரு ஆண்டு காலமும் அந்த குழந்தைக்காக வேண்டி நீங்கள் ஹாப்பி பர்த்டே கொண்டாடுவது என்பது இஸ்லாமில் அனுமதிக்கப்படாத விஷயம் என்பதை இஸ்லாம் அழகிய முறை போதித்து காண்பிக்கின்றது. ஆனால் இன்று என்ன அதிசயம் என்று சொன்னால், எப்படி திருமணத்திற்காக வேண்டி திருமண மண்டபங்களை பிடித்து திருமணம் கொண்டாடுகின்றமோ அதை விடவும் பன்மடங்காக குழந்தைகளுடைய பிறந்த நாளை திருமண மண்டபங்கள் வைத்து கோலாகலமான முறையில் கொண்டாடுகின்ற இஸ்லாமியர்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் உள்ளத்தில் கவலைக்குரிய விஷயமாகவும் பார்க்கின்றோம். ஏன் அந்த திருமணத்திற்கு கொடுக்கக்கூடிய பணத்தை எத்தனையோ அனாதை இல்லங்கள் உள்ளது, எத்தனையோ அனாதை மதரசாக்கள் உள்ளது, எத்தனையோ ஏழை குமர்கள் உள்ளார்கள், அவர்களுக்காக வேண்டி கொடுத்து உதவலாம் அல்லவா? அவைகள்லாம் விட்டு தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி இவ்வளவு பெரிய பணத்தை செலவு செய்து ஆடம்பரமான விஷயங்கள் நாம் மிகவும் முன்முறையாகவும் அதே போன்று சந்தோஷமான முறையிலும் குழந்தைகளுக்கு பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் ஒவ்வொரு இஸ்லாமியரும் நல்ல முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருமலை சொல்லுகின்ற பொழுது இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண்வரையும் செய்பவர்களை ஒருபொழுதும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதாக திருமறை கூறுகின்றது. ஆனால் குழந்தை பிறந்ததற்காக வேண்டி குழந்தையுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு மண்டபத்தை பிடிக்குகின்றார்கள். கோலாகலமாக பத்திரிகை முதல் அதே போன்று விருந்து உபசரிப்பு
கொள்முதல் முதலும் திருமணத்தை விடவும் அதிகமான செலவுகள் செய்து அந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்றன என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமூகம் நல்லவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பணத்தை கொண்ட ஏழைகள் குமர்களுக்கும் அநாதை மதசாருக்கு கொடுத்தால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். ஆனால் அப்படியெல்லாம் விட்டுவிட்டு இது போன்று வீண் விரைவு செய்வதன் மூலமாக அங்கு எந்த அளவுக்கு நாம் பாவத்திற்கு குற்றவாளியாக மாறுகின்றோம் என்பதை சமூக மக்கள் உணர்த்த வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்லுகின்ற பொழுது குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அழகிய முறையில் குழந்தையை நீங்கள் கொஞ்சுங்கள். எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி, இரக்கம் இல்லாத கல்நெஞ்சக்காரர்கள் இருந்தாலும் கூட குழந்தைகளை கண்டால் எடுத்து முத்தம் கொடுப்பார்கள். ஆனால் சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சில மனிதர்கள் வாழ்வார்களாம், குழந்தைகளை கொஞ்சவே மாட்டார்களாம். நபியர்கள் கூறுகின்றார்கள், உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நான் சிறுபிள்ளையாக இருக்குகின்ற பொழுது என்னையும் ஒரு மடியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர குழந்தைகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவையும் இன்னொரு மடியிலும் நபியர்கள் எடுத்து வைத்து கொஞ்சுவார்கள். பிறகு என்னை முத்தமிட்டு வெளியே அனுப்புவார்கள் என்பதாக உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். இங்கே நாம் நல்ல முறை சிந்திக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு நாம் தூக்கி கொஞ்சுகின்றோமோ அதே போன்று எல்லா குழந்தைகளும் கொஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறும் நம்முடைய குழந்தைகள் மட்டும்தான் நமக்கு பிரியம், மற்ற குழந்தைகள் நமக்கு பிரியமல்ல என்பதாக எண்ணக்கூடாது என்பதை நபியர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள். எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தைகளை பார்த்துட்டு சொன்னால் அந்த குழந்தைகளை நீங்கள் தூக்கி வைத்து கொஞ்சுங்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பாதையிலே செல்கின்ற பொழுது சிறு குழந்தைகள் வந்தால், சிறுவர்கள் வந்தால் அந்த சிறுவர்களுக்காக வேண்டி சலாம் சொல்லிட்டு செல்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள். சிறு குழந்தைகள் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உதாசீனப்படுத்துவோம், மிரட்டுவோம், அதட்டுவோம். ஆனால் நபியுடைய பழக்கம் என்ன, நபியுடைய உன்னதமான பண்பாடு என்ன, நபியுடைய வழிமுறைகள் என்ன என்று சொன்னால், சிறு குழந்தைகளை பார்த்தாலும் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதாக அந்த சிறு குழந்தைகளை பார்த்து நபியர்கள் சலாம் சொல்வார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நபியுடைய பண்பாடு இருந்தது, ஒழுக்க நெறிமுறைகள் இருந்தது. அதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் நமக்கும் கற்றுத் தருகின்றார்கள். உம்மத்தாகிய என்னுடைய சமுதாய மக்களே, சிறு குழந்தைகளை நீங்கள் எடுத்து கொஞ்சுங்கள். அல்லாஹ்வுக்கு 100 இரக்கம் குணம் உள்ளது. அதில் 99 இரக்க குணத்தை அல்லாஹ் அவன் பக்கம் வைத்து ஒரே ஒரு இரக்கம் என்று சொல்லக்கூடிய அன்பை மட்டும்தான் உலகத்தில் இறக்கி வைத்தானாம். அந்த ஒரு பங்கை தான் அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கின்றானாம். உலகத்தில் மனிதர்கள் முதல் ஜின் வர்க்கங்கள், விலங்குகள் அனைத்துக்கும் அல்லாஹ் ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் தருகின்றான். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அழகிய உதாரணம் சொல்லுகின்றார்கள். குதிரை நாம் எல்லாம் பார்த்திருப்போம். அந்த குதிரை எப்பொழுதுமே பின்னால் இருக்கக்கூடிய 2 காலை தான் அதிகமாக முளை தூக்கக்கூடிய சூழ்நிலை பார்ப்போம். அதே குதிரையுடைய குட்டி வந்துவிட்டது என்று சொன்னால் 2 காலை தூக்கியது என்று சொன்னால் குட்டி அங்கிருந்து நகராத வரைக்கும் அந்த காலை கீழே வைக்காதாம். குதிரை 2 பின்னம் காலை தூக்குமாம். அதனை குட்டி வந்துவிட்டது என்று சொன்னால் குட்டி பால்களை குடித்தோ அல்லது இந்த இடத்தை விட்டு நகரம் வரைக்கும் பின்னால் இருக்கக்கூடிய 2 காலை கீழே வைக்காமல் அப்படியே தூக்கி கொண்டு இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறுகின்றார்கள். நம்மளாம் குதிரை பார்த்தோம் என்று சொன்னால் நல்லவர் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நபியுடைய பொன்மொழிகள் என்றுமே பொய்யாகாது, கேட்பது அதிசயமாக இருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு குதிரை தன்னுடைய குழந்தையின் பக்கம் எந்த அளவுக்கு அன்புகள் காட்டுகின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள். ஒரு 5 அறிவு படைத்த ஒரு விலங்கு தன்னுடைய குழந்தைக்கு இவ்வளவு அன்புகள் பாசம் செலுத்துகின்ற சொன்னால் 6 அறிவு படைத்த மனிதன் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே உதாசீனமாகவும், அதே போன்று தாய்மார்களும் பெற்றோர்களும் குழந்தைகளை கண்காணிப்பு இல்லாமல் வளர்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் பார்க்கின்றோம். ஆகதான் அதிகமான குழந்தைகள் விளையாடுகின்ற என்பதாக விட்டுவிடுகின்றார்கள். அதன் காரணமாக கிணற்றிலே குழந்தைகள் தவறி விடுகின்றது, ஆழ்துளை கிணறுகளிலும் குழந்தைகள் விழுந்து விடுகின்றது, அதே போன்று விபத்துகளிலும் குழந்தைகள் சிக்கிக் கொள்கின்றது. இவர்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் பெற்றோர்களுடைய உதாசீனம் வளர்ப்பதன் என்பதை இந்த சமூக மக்களுக்கு இஸ்லாம் அழகுகள் உணர்த்தி காட்டுகின்றது. அதே போன்று குழந்தை என்பது ஒரு அமானிதம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். குழந்தை என்பது நமக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்ட ஒரு பொருள். கியாமத்துடைய நாளில் அந்த குழந்தை பற்றி அல்லாஹ் நம்மிடத்தில் நிச்சயமாக விசாரிப்பான். குழந்தை எப்படி வளர்த்தாய், இஸ்லாத்தின் அடிப்படையில் வளர்த்தாய் என்பதாக கியாமத்துடைய நாளில் ஒவ்வொரு பெற்றோர்களிடத்திலும் அல்லாஹ் விசாரிப்பான் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள். ஆகதான் நபியர்கள் கூறுகின்றார்கள், மா நஹல வாலிதன் வலதஹு மின் முஹலின். ஒரு குழந்தைக்கு ஒரு மனிதன் அன்பு செலுத்துகின்றார் என்று சொன்னால் இருக்கக்கூடிய சொத்துக்களில்
உன்னதமான சொத்து என்று சொன்னால் மின் அதமின் ஹசனின் நல்ல குணங்களையும் நல்ல ஒழுக்கத்தையும் எந்த ஒரு பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குகின்றார்களோ அதுதான் இருக்கக்கூடிய சொத்துக்களில் உன்னதமான சொத்து என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறுகின்றார்கள். அதனால் வளர்க்கக்கூடிய குழந்தைகளை நாம் ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நல்ல ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பிலும் இஸ்லாத்துடைய சட்டத்தின் ரீதியாக அடிப்படையில் குழந்தைகள் வளர்த்தோம் என்று சொன்னால் குழந்தைகள் நிச்சயமாக ஒழுக்கமுள்ள குழந்தையாக வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸில் நபியர்கள் கூறுகின்றார்கள், இன் தஃபஅ பிஹி அவ் வலதின் ஸாலிஹின் யதுஉ லஹு இதா மாத்தல் இன்சானு இன்கதஅ அமலுஹு. ஒரு மனிதன் மரணித்துவிட்டான் என்று சொன்னால் அவருடைய அனைத்து நல் அமல்கள் எல்லாம் ஏடுகள் மூடி வைக்கப்படுமாம். நமக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நாம் செய்கின்ற பேச்சுகள் செயல்பாடுகள் எல்லாம் மலக்குகள் பதிவு செய்கின்றார்கள். அந்த பதிவேடு எப்பொழுது மூடி வைக்கப்படும் என்று சொன்னால் ஒரு மனிதன் மரணித்துவிட்டான் என்று சொன்னால் அந்த பதிவேடுகள் மூடி வைக்கப்படும். பிறகு அவன் எந்த அமல்கள் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அமல்கள் செய்ய முடியாது. ஆனால் ஒரு மனிதர்களுக்கு மட்டும் அந்த ஏடுகள் மூடி வைக்கப்பட மாட்டாதான். கியாமத்தால் வரைக்கும் அவருடைய பதிவேட்டில் நன்மைகள் சேர்த்துக் கொள்ளப்படும். அது யார் என்று சொன்னால் சதகத்துன் ஜாரியத்துன், நல்ல ஒரு சதகா செய்கின்றார், கிணறை தோன்றுகின்றார், மக்கள் எல்லாம் அதன் மூலமாக தண்ணீர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அதன் மூலமாக அவன் மரணித்தாலும் நன்மைகள் சேர்த்து கொண்டே இருக்கும் என்பதை நபியர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று இடத்திலே பள்ளிவாசல் கட்டித் தருகின்றார், அந்த பள்ளியிலே தொழக்கூடிய நபர்களுடைய நன்மைகள் எல்லாம் அந்த மனிதனுக்கு சேர்த்து கொண்டே இருக்கும் என்பதை நபியர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள். இப்படியாக சதகத்துல் ஜாரியா, நன்மைகள் தொடர்ந்து வரக்கூடிய சதகா மனிதர் செய்தார் என்று சொன்னால் அவர் மரணித்தாலும் கூட அவர் நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக நபியர்கள் கூறுகின்றார்கள், நாம் ஒரு நல்ல ஒரு கல்விகளை கற்று அந்த கல்வியை பிற மனிதருக்கு நாம் சொன்னோம் என்று சொன்னால் அந்த மனிதர் அந்த கல்வியின் மூலமாக அமல் செய்கின்றார். நாம் மரணித்தாலும் அந்த நன்மைகள் நமக்கு வந்து சென்று கொண்டே இருக்கும் என்பதை நபியர்கள் உணர்ந்து காட்டுகின்றார்கள். ஒரு பயானை கேட்கின்றோம், நல்ல விஷயங்கள் நமக்கு தென்பட்டது, அதனை பிற மக்களுக்கு சொல்கின்றோம், பயான் கேட்டேன் இது போன்று சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக்கொள் என்பதாக சொன்னால் மட்டும் போதும். அவர் செய்கின்றார் இல்லையோ அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஒரு கால் அவர் நன்மைகள் அந்த அமல் செய்தார் என்று சொன்னால் நீங்கள் மரணித்தாலும் அவர் செய்த நன்மைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறுகின்றார்கள். மூன்றாவதாக வலதின் ஸாலிஹின் யதுஉ லஹு, நீங்கள் மரணித்தாலும் உங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தைகளை நீங்கள் விட்டு சென்று என்று சொன்னால் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை நபியர் உணர்ந்து காட்டுகின்றார்கள். நாம் வளர்க்கக்கூடிய குழந்தைகள் ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் நல்ல பண்பாடுள்ள குழந்தைகளாகவும் பெற்றோர்களை சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குழந்தையாகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குழந்தையாகவும் இஸ்லாத்துடைய சட்டத்திற்கு அடிபணிந்து வாழக்கூடிய குழந்தையாகவும் குர்ஆனுடைய வழியில் நடக்கக்கூடிய குழந்தையாகவும் குழந்தையை உருவாக்கிட்டோம் என்று சொன்னால் நாம் மரணித்திட்டாலும் கூட அந்த குழந்தை நமக்காக துஆ செய்யும். ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், உலகத்தில் நான் வாழுகின்ற பொழுது என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக வேண்டி எந்த அளவுக்கு சிரமப்பட்டு 10 மாத காலங்கள் வயிற்றிலே சுமந்த தாய், பிறகும் எனக்கு 2 ஆண்டுகள் காலமாகவும் பால் குடிக்காட்டப்பட்ட தாய், அதற்கு பிறகும் என்னை படிக்க வைப்பதற்காக வேண்டி உணவுகள் ஊட்டி என்னுடைய வாழ்நாளை மிகவும் சிறப்பு மேம்படுத்துவதற்காக வேண்டி பாடுபட்ட பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்களோ அந்த விடவும் அதிகமான முறையில பெற்றோருக்கு ரஹ்மத்து செய்வதாக எந்த ஒரு குழந்தைகள் பெற்றோருக்காக வேண்டி துஆ செய்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா துஆ அங்கீகரித்து பெற்றோர்கள் மரணித்திட்டாலும் கூட நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறுகின்றார்கள். ஆகையால் நமக்கு அல்லாஹ் திருக்குர்ஆனை கற்றுத் தருகின்றார், ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைக்காக வேண்டி அதே போன்று ஒவ்வொரு குழந்தைகளும் பெற்றோருக்காக வேண்டி எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுத் தருகின்றான். ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் நான் சிறுபிராயாக இருக்கின்ற பொழுது என்னின் மீது எந்த அளவுக்கு இரக்கம் கொண்டார்களோ அதை விடவும் அதிகமான முறையில் பெற்றோர் மீது இரக்கம் கொள் என்பதாக ஒவ்வொரு குழந்தைகளும் பெற்றோருக்காக துஆ செய்வது கடமை என்பதாக முஹத்தீஸ்கள் முஃபஸ்ஸிர் வழக்கம் எழுதுகின்றார்கள். இன்னும் சொல்கின்றார்கள், ஒரு குழந்தை வளர்த்தெடுக்கின்றார் பெற்றோர்கள், ஆனால் அந்த குழந்தை பெற்றோருக்கு எந்த ஒரு பணிவிடமும் செய்யவும் இல்லை, எந்த ஒரு நன்மைகளான காரியங்களும் அந்த குழந்தை பெற்றோருக்கு கொடுக்கவும் இல்லை. இறுதி நாளில் அந்த குழந்தைகளும் பெற்றோர்கள் எல்லாம் மரணித்து விடுகின்றார்கள். குழந்தை மட்டும் பெரியவனாக ஆகி வாழ்கின்றான் என்று சொன்னால், ஆனால் அவன் இதே துஆவை மட்டும் வாழ்நாளில் தொடர்ந்து செய்து வருகின்றான். ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்ற துஆவை அந்த குழந்தை நாள்தோறும் விடாமல் செய்து வருகின்றான் என்று சொன்னால்
இவன் அகிலம் முழுவதும் இவன் வாழுகின்ற காலத்தில் பெற்றோருக்கு பணிவிடை செய்த குழந்தை போல் இந்த மனிதன் மாறிவிடுவான் என்பதாக முஃபஸிர் வழக்கம் எழுதுகின்றார்கள். இவன் எதுவுமே பெற்றோர்களுக்கு நன்மையான காரியங்களும் சரி, எந்த ஒரு பணிவிடையும் பெற்றோர்களுக்கு செய்யவில்லை. பெற்றோர்கள் மரணித்துவிட்டார்கள். மரணித்துவிட்ட பிறகும் இந்த குழந்தை உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருந்தான் என்று சொன்னால் அந்த பெற்றோருக்கு வாழ்நாள் முழுவதும் பணிவிடை செய்த நன்மை அல்லாஹ் எழுதுகின்றான் என்பதாக இந்த ஆயத்தினை விரிவுரை வழக்கம் தருகின்றார்கள். ஆக கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூறியது போன்று குழந்தைகளை ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் அதே போன்று பிறக்கின்ற பொழுது இந்த துவாவை நபியர்கள் கற்றுத் தந்தார்கள் அல்லவா. உஇதுஹா வதுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எந்த ஒரு குழந்தைகள் பிறந்தாலும் சரி உங்களிடத்தில் கொண்டு வருகின்றார்கள், குழந்தையை பார் என்பதாக கொண்டு வந்தாலும் நீங்கள் துவாவை ஓதுங்கள். உஇதுஹா வதுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் இந்த குழந்தைக்கும் இந்த குழந்தையின் மூலமாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் விரட்டடிக்கப்பட்ட ஷைத்தானுடைய சூழ்ச்சி விட்டும் பாதுகாப்பாளி என்பதாக உங்களுடைய மனதில் எண்ணிக்கொண்ட துவா குழந்தைக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் நமக்கு கற்றுத்தந்த உன்னதமான அழகிய துவாவாகும். அதே போன்று குழந்தைகள் பிறந்து விட்டது என்று சொன்னால் அடுத்த ஆண்டு அதே குழந்தைக்காக வேண்டி பிறந்த நாளை விழா காலமாக கோலாகலமாக கொண்டாடுவதும் ஷரியத்திலே அனுமதிக்கப்படாத விஷயம். அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி உங்களுடைய உறவினர்களும் அல்லது நண்பர்களும் யாராவது குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாட போகின்றோம் என்பதாக அழைப்பு கொடுத்தாலும் கூட அவருக்கு மத்தியில் நீங்கள் நல்ல உபதேசம் செய்யுங்கள். நாம் எல்லாம் இஸ்லாமியர்கள், நாம் எல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு ஏற்றவர்கள், நாம் எல்லாம் நம்மை உயிரின் மேலான நபியவர்களை பின்பற்றி வாழ்கின்ற நாம் இது போன்று ஷரியத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நீங்கள் செய்யாது என்பதாக நீங்கள் வாய் மூலமாக சொல்லுங்கள். அந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பணத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள். அதாவது மிகவும் ஏழ்மையான குமரிகளுக்கு கொடுத்து திருமணத்துக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக நல்ல உபதேசங்கள் நீங்கள் செய்யுங்கள். ஷரியத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் சென்று நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள். ஷரியத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்திற்காக அழைப்பு கொடுத்தாலும் கூட நீங்கள் சொல்லுங்கள், இது அப்பாற்பட்ட விஷயம், குர்ஆனுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அப்பாற்பட்ட விஷயம், தயவு செய்து அழைக்காதீர்கள், இதற்கு நீங்கள் வழிபடாது என்பதாக சொல்வதுதான் ஈமானுடைய உன்னதமான தலையாய கடமை என்பதாக இஸ்லாம் அழகிய நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. நம்முடைய நண்பர் உறவினர்கள் நம்மை அழைக்கின்றார்கள், செல்லவில்லை என்று சொன்னால் நம்ம மீது கோபப்படுவார்கள். ஆகையினால் ஷரியத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமாக சரி நாம் சென்று கலந்தோம் என்று சொன்னால் ஈமானுடைய அடித்தளத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதாக ஒவ்வொரு இஸ்லாமிய சமுதாய மக்களும் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆக கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களிடத்தில் எந்த குழந்தைகள் கொண்டு வந்தாலும் நபியர்கள் இப்படி துஆ செய்வார்கள், இனிப்புகளை கொடுப்பார்கள், நல்ல ஒரு பெயர்கள் வைப்பார்கள். அதற்கு பிறகு இஸ்லாத்துடைய பண்பாடுகளை தான் போதிப்பார்களே தவிர ஒவ்வொரு ஆண்டும் இந்த குழந்தை பிறந்த நாளுக்காக நீங்கள் விழா கொண்டாடுங்கள் என்பதாக நபியவர்கள் எந்த ஒரு ஹதீஸும் கூறியதும் கிடையாது, எந்த ஒரு சஹாபாக்களும் செய்தது சரித்திரத்திலும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருக்கு 7 குழந்தைகள் உள்ளது, 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். அந்த 7 குழந்தைக்காக நபி அவர்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடினார் என்பதாக எந்த ஒரு ஹதீஸுடைய கிதாபிலும் பார்க்க முடியாது, எந்த ஒரு சரித்திரத்துடைய ஏடுகளும் பார்க்க முடியாது. ஆகையினால் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் ஏற்றுக்கொண்ட நாம் ஷரியத்தை எந்த சட்டத்தை சொல்லுகின்றதோ அந்த சட்டத்தின் உட்பட்டுதான் நடக்க வேண்டும். அப்படி நடந்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் 4 கட்ட வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய மறுமை வாழ்வில் நிச்சயமாக உன்னதமான வாழ்க்கை நாம் ஈடேற்றம் பெற்று நபிமார்கள், ஷுஹதாக்கள், சித்தியர்களுடன் சுவர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய மனிதர்களாக மாறுவோம். ஆனால் ஷரியத்துக்கு அப்பாற்பட்டு நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். இம்மையிலும் சரி மறுமையிலும் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். ஆக கண்ணியமிக்கவர்களே, குர்ஆனும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் எதெல்லாம் நாம் கேட்கின்றோம் அதை மக்கள் மத்தியிலும் குடும்பத்தையும் எடுத்து சொல்லுங்கள். அதன் மூலமாக வல்ல அல்லாஹ் ரஹ்மான் நம்ம வாழ்நாளில் முழுவதும் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கும் பொழுது கூட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா சொல்லியுள்ளாக மரணித்து கபருடைய வேதனைகளை விட்டும் விசாலமான இடமாகவும் மறுமையினால் மிகவும் கொழுந்து விட்டு இறைகின்ற நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரும் பாதுகாத்து உன்னதமான உயர்தரமான சுவர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்கள், சித்தியீன்கள், ஷுஹதாக்களுடன் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் நம்முடைய ஈண்டெடுத்த பெற்றோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.